காலிஃப்ளவர் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து, கடுகு வெடித்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்து வதக்கிட்டு 1லேருந்து 1.5 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு மேலே காட்டுற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கின பிறகு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்தால் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு தேவையான மாதிரி காரம் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.